வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் இவர் விஜயோடைய அப்பா அப்படின்றது தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜ்லையும் சேர்த்து மொத்தம் 70 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் சமூக பிரச்சனையை மெயினாக வச்சு தான் படங்கள் டைரக்ஷன் பண்ணுவார். இவர் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் எத்தனை படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, அது என்னென்ன படங்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா எஸ் சங்கர், செந்தில்நாதன், சி ரங்கநாதன், பவித்ரன், மஜித், கே ஆர் ஜெயராம், எம் ராஜேஷ், பொன்ராம், டி சிவராஜ், அதுக்கப்புறமா விக்கி, இந்த டைரக்டருங்கள்லாம் இவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க. நாம இப்ப இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் தமிழ் சினிமாவுக்காக 47 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதல்ல 1978 அவள் ஒரு பச்சை குழந்தை அப்படின்ற படத்தை தான் டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் தோல்வி படம். அடுத்து 1981 3 படங்கள் டைரக்ஷன் பண்றாரு தமிழ் சினிமாவுக்காக. சட்டம் ஒரு இருட்டறை, இந்த படம் வெற்றி படம். அடுத்த நெஞ்சினிலே துணிவு இருந்தால், இந்த படம் சுமாரான படம். அடுத்த நீதி பிழைத்தது, இந்த படமும் சுமாரான படம். அடுத்து 1982 3 படங்கள் டைரக்ஷன் பண்றாரு தமிழ் சினிமாவுக்காக. பட்டணத்து ராஜாக்கள், இந்த படம் சுமாரான படம். அப்புறம் ஓம் சக்தி, இந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறமா இதயம் பேசுகிறது, இந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறம் 1983 2 படங்கள் தமிழ் சினிமாவுக்காக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சமரசம் என்பது வீணை, இந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறமா சாட்சி, இந்த படம் வெற்றி படம். அடுத்து 1984 தமிழ் சினிமாவுக்காக 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. வெற்றி, இந்த படம் சுமாரான படம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஒரு கண்ணகி அப்படின்ற படம், இந்த படம் சுமாரான படம். அதுக்கப்புறமா குடும்பம் அப்படின்ற படம், இந்த படமும் சுமாரான படம். அதுக்கப்புறமா 1985 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. புது யுகம் அப்படின்ற படம், இந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறமா நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற படம், இந்த படம் வெற்றி படம். அதுக்கப்புறமா நீதியின் மறுபக்கம் அப்படின்ற படம், இந்த படமும் வெற்றி படம். அடுத்து 1986 5 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என் சம்மதம் அப்படின்ற படம், இந்த படம் தோல்வி படம். எனக்கு நானே நீதிபதி அப்படின்ற படம், இந்த படம் ஒரு வெற்றி படம். அடுத்த வசந்த ராகம் அப்படின்ற படம், இந்த படமும் வெற்றி படம். அடுத்த நிலவே மலரே அப்படின்ற படம், இந்த படம் ஒரு சுமாரான படம். அடுத்தது சிகப்பு மலர்கள் அப்படின்ற படம், இந்த படம் தோல்வி படம். அடுத்தது 1987 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நீதிக்கு தண்டனை அப்படின்ற படம், இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்ற படம், இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். அடுத்தது 1988 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பூவும் புயலும் அப்படின்ற படம், இந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறமா சுதந்திர நாட்டின் அடிமைகள் அப்படின்ற படம், இந்த படம் தோல்வி படம். இது எங்கள் நீதி அப்படின்ற படம், இந்த படமும் தோல்வி படம். அடுத்து 1989 ராஜநடை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ஒரு சுமாரான படம். அடுத்தது 1990 சீதா அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். அடுத்து 1991 நண்பர்கள் அப்படின்ற படம், இந்த படமும் வெற்றி படம். 1992 நாளைய தீர்ப்பு அப்படின்ற படம், இந்த படம் ஒரு சுமாரான படம். அடுத்து 1993 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ராஜதுரை அப்படின்ற படம், இந்த படம் ஒரு வெற்றி படம். அதுக்கப்புறமா செந்தூர பாண்டி அப்படின்ற படம், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 1994 ரசிகன் அப்படின்ற படம், இந்த படமும் வெற்றி படம். அடுத்து 1995 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தேவா படம் மிகப்பெரிய வெற்றி படம். அப்புறமா விஷ்ணு படமும் வெற்றி படம். அடுத்து 1996 மாண்புமிகு மாணவன் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் சுமாரான படம். அடுத்தது 1997 ஒன்ஸ் மோர் அப்படின்ற படம், இந்த படம் வெற்றி படம். அடுத்து 1999 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெஞ்சினிலே அப்படின்ற படம், இந்த படம் வெற்றி படம். அதுக்கப்புறமா பெரியண்ணா அப்படின்ற படம், இந்த படமும் வெற்றி படம். அடுத்த 2001 தோஸ்த் அப்படின்ற படம், இந்த படம் ஒரு சுமாரான படம். அடுத்த 2002 அடுத்த முத்தம் அப்படின்ற படம், இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். அடுத்த 2005 சுக்ரன் அப்படின்ற படம், இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். அடுத்த 2007 நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற படம், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு தமிழ் சினிமாவில். அடுத்த 2008 பந்தயம் அப்படின்ற படம், இந்த படம் தோல்வி படம். அடுத்த 2011 சட்டப்படி குற்றம் அப்படின்ற படம், இந்த படம் ஒரு தோல்வி படம். அடுத்த 2015 டூரிங் டாக்ஸ், இந்த படம் ஒரு தோல்வி படம். அடுத்த 2019 கேப் மாரி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் தோல்வி படம். அடுத்த 2023 நான் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். உங்களுக்கு எஸ் ஏ சந்திரசேகருடைய படங்கள்ல எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் விஜயகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படங்களையும் விஜய்க்கு டைரக்ஷன் பண்ண படங்களையும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. எது எப்படி இருந்தாலும் எஸ் ஏ சந்திரசேகருடைய பங்களிப்பு
பங்களிப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.